ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது ரெசிபியோடு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கடுகுலேருந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் தாளிப்புக்கு யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு குளிர்ச்சி தரும். வெந்தயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வாயுலேருந்து விடுதலை தரும். 30 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் உடம்புக்கு குளிர்ச்சி. ஸோ சின்ன வெங்காயம் முழுசாக ஆட் பண்ணும்போது அது சத்துக்கள் நமக்கு முழுசாகவே கிடைக்கும். நாட்டு கத்திரிக்காய் 3 வெள்ளை கத்திரிக்காய்லாம் எடுத்துக்கிறேன். அதுவும் நல்லா குழம்புக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு நாட்டு தக்காளி வெட்டி போட்டுக்கிறேன். வெட்டி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்க உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கோல்டன் கலரில் வந்தோடனே ஒரு முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முருங்கைக்காய் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். 3 உருளைக்கிழங்கு நீள் வாக்கில் வெட்டி போட்டுக்கிறேன். வெட்டி போட்டு நல்லா வதக்கி விட்டு 1 கப் வேக வச்ச மூக்கல்லே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் கருப்பு வெள்ளை 2 மூக்கல்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டுக்கு ஒரு 4 முந்திரியும் அது கூட அரை ஸ்பூன் கசகசாவும் ஊற வச்சு சேர்த்து அரைச்சேன். ஸோ குழம்பு இன்னும் திக்காகவே வரும், ரொம்பவே நல்லா வரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் 2.5 ஸ்பூன் குழம்புத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் யூஸ் பண்ணோம். கடலை வேக வச்ச தண்ணி ரொம்பவே சத்துக்கள் நிறைந்து. ஸோ அந்த தண்ணியவே நான் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். குக்கர் மூடி போட்டு 2 விசில் மட்டும் போதும், காய்கறியெல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் குழம்பு திறந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் இருக்க புளி கரைச்சி புளி தண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இது